டிபி என்ன? டிபியில் நேற்று சேட் பண்ணும்போது ஒரு டிபி வச்சுருந்தது இல்லையா, அந்த டிபி தான் வச்சுருக்கு. அது என்ன படம்னு தெரில, அந்த டிபி தான் இருந்தது. இன்றைக்கி கூட எங்கேயோ ட்ரெயினில் போய் ஏறுற மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தது. ஆனால் சேனல் வச்சு நடத்துகிறீங்க இல்லையா நிறைய பேர், சேனல் வச்சு நடத்துகிறவங்க யாராவது லைவில் இருந்தால் சொல்கிறேன் கேளுங்க. மானிட்டைசிங் ஆகும்னு நினைக்கிறவங்க சினிமா பாட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. சினிமா பாட்டிலையே வந்து காப்பிரைட் இல்லாத சாங்காக தான் எடுத்து போடணும். அது இல்லையா நீ பார்த்தது? சரி சரி, அது எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இல்லைன்னா ஷேர் பண்ணி விட்ருப்பேன். நீ ஏதாவது வீடியோக்கு இது போட்டுட்ருக்கியா சரத்து? இருந்தால் சொல்லு, பிரபாவை வந்து அதில் ஒரு ஹாய்னு மெசேஜ் போட சொல்கிறேன், சரியா? நீங்கள் போய் யூடியூப் ஸ்டுடியோவில் போய் இது சாங்ஸ் வருது பார்த்தியா, ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கும்போது ஆட் சாங்ஸ்னு வரும், அதில் உள்ளே போனீங்கன்னா நோ காப்பிரைட் சாங்ஸ்னு சினிமா சாங்ஸ்னு போடுங்க. அதில் வர்ற சாங்ஸ் எடுத்து தான் நீங்கள் வந்து சாங்ஸ் வைக்கணும். உங்கள் ஃபோட்டோவுக்கு எதாக இருந்தாலும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கணும். நீங்கள் வந்து எல்லா பாட்டையும் கொடுத்தீங்கன்னா அது வந்து மானிட்டைசிங் ஆகாது, சரிங்களா? ரெண்டாவது வந்து எஸ்பிபி, இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் இந்த மாதிரி சாங்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சிங்கன்னா சேனல் மானிட்டைசிங்கே ஆகாது. இன்னும் இல்லத்த வீடியோ ஏதாவது போட வேண்டியதானே சரத்து? எந்த ஊரில் இருக்க நீ? நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து மானிட்டைசிங் ஆனவங்களாம் அவங்கள சுற்றி சரௌண்டில் என்ன நடக்குதோ அதவே வீடியோவாக எடுத்து போடுறாங்க. அது வியூஸ் நிறையா போகுது. ஏன்னா அவங்க நிறைய பேர் வந்து தூத்துக்குடியா மறந்துட்டேன், சாரி, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கனால அவங்க கண்டென்ட்டை போய் பார்க்குறாங்க. நம்மளதெல்லாம் புது சேனல், சின்னதாக தான், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் கிடையாது. அதனால் கொஞ்சமாக வளர்கிறவங்க நம்மளாம், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னுக்கு வர முடியும். அதனால் நம்ம அந்த மாதிரி தான் எடுத்து போட்டோம்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. தூத்துக்குடியில் இருக்க இது உங்கள் ஏரியாவில் இந்த கப்பல் துறையெல்லாம் இருக்குன்னு தானே, துறைமுகம், கப்பல் துறைமுகம்லாம் இருக்குது, அதெல்லாம் வீடியோ எடுத்து போடலாம்ல சரத்து? தெற்கு சீமையை பற்றி கேளு. துளு கொப்பரான் தூத்துக்குடி பாட்டே பாடுறியா? தெற்கு சீமையில் என்னை பற்றி கேளுன்னு. ஆனால் நான் சென்னையில் இருந்தால் டெய்லியுமே வீடியோ கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. உண்மையாலுமே சென்னையில் வந்து தடிக்க விழுந்த இடமெல்லாம் ஒரு சுற்றி பார்க்குற இடமா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும், கண்டென்ட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. டெய்லி ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் வீடியோ எடுத்து போடலாம் அழகாக. சென்னையில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து கிராமத்தில் சுற்றி இருக்கிறவங்களே வந்து அந்த வீடியோஸ்லாம் வந்து அழகாக எடுத்து போடுறாங்க, சூப்பராக. வீட்டில் செல்லப்பிராணி வளர்க்குறாங்க இல்லையா, அதை கூட ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போடுறாங்க. அது நல்ல வியூஸு சூப்பராக போகுது. நான் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன் அத்தை. பார்த்தியா, பெரிய இடம் சொல்லு சரத்து. கப்பல் துறைமுகத்தில் வேலை பார்க்குறேன். என்ன படிச்சிருக்க? இன்னைக்கு தான் உன்னோட பயோடேட்டாவே நான் கேட்குறேன். என்ன போஸ்டிங்கில் இருக்க?